ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெசியின் குறிப்புகள். எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டாக வந்து நான் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் என்னுடைய ஜீன்ஸ் கலெக்ஷன், டிஷர்ட்ஸ் கலெக்ஷன் எல்லாம். அதுக்கு கீழே வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க, எனக்கு ஜுவல்லரி கலெக்ஷன்ஸும் போடுங்கன்னு. ஸோ என்கிட்ட இருக்கிற கொஞ்ச நஞ்ச இமிட்டேஷன் ஜுவல்லரியை தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து காட்ட போகிறேன். என்கிட்ட நிறையாலாம் இல்லை, நான் வந்து ஒரு பெரிய ஃபேன்லாம் இல்லை, அடிக்கடி எடுத்து மாட்டணும் அப்படின்ற மாதிரி சிம்பிளான நான் போட்டிருக்கிற அந்த டைமண்ட் ஸ்டட்டை தான் எப்பயுமே போட்டிருப்பேன். ரொம்ப ரொம்ப ரேராக தான் நான் வந்து இது மாதிரி இமிட்டேஷன் ஜுவல்லரி எல்லாமே யூஸ் பண்ணுவேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம சாதாரணமாக நம்ம ஏதாவது ஃபுட்டெல்லாம் வாங்கினோன்னா அந்த டப்பா தான். அதில் தான் இப்போதைக்கு நான் என்னுடைய கலெக்ஷன்ஸ் எல்லாமே கொஞ்சம் இருக்கிறது எல்லாமே வந்து போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாமல் ரீயூஸ் பண்ணிக்கிறதுக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா இங்கே ஜுவல்லரி பாக்ஸ் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா சின்னதாக இருக்கிற மாதிரி ஜிமிக்கி. ஸோ இது வந்து என்னுடைய பிரதர் இன் லா ஊருக்கு போயிருக்கும்போது வந்து வாங்கிட்டு வந்தாங்க என்னுடைய பசங்களுக்காக. ஸோ இன்னும் யூஸ் பண்ணலை, அப்படியே தான் வச்சுருக்கிறேன். ஸோ ஜிமிக்கி எப்பயாவது பாவடை சட்டை அப்படிலாம் போட்டோன்னா அதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து என்னுடைய சிஸ்டர் இன் லா, அவங்களும் வந்து பசங்களுக்காக வந்து வாங்கி கொடுத்தது. ஸோ இதுவும் வந்து யூஸ் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கிறேன். ஸோ எல்லாமே வந்து இந்த ஆக்சிடைஸ்டு சில்வர் ஜுவல்லரி மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி. ஸோ சாரீஸ் கூட வந்து போட்டோன்னா நல்லாயிருக்கும். சுடீஸ்க்கு, ஜீன்ஸ்க்கு போடும்போது குர்த்தீஸ் போட்டுட்டு இதை போட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் இமிட்டேஷன் ஜுவல்லரி மாதிரி தான். இது வந்து பிரேஸ்லெட்டு. ஸோ பிளாக் மெட்டலில் பிரேஸ்லெட் இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ரெட்டு ஸ்டோன்ஸ் வச்சுருக்கிறது, அப்புறம் க்ரீன் ஸ்டோன், ப்ளூ, அப்புறம் ஒரு ஃப்ளார் டிசைன் மாதிரி. ஸோ எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். சிம்பிளாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா. இது வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னால் வாங்கினது, எனக்கே ஞாபகம் இல்லை எவ்வளோ வருஷத்துக்கு முன்னால் வாங்கினேன். மேபி ஒரு 13-14 இயர்ஸ்க்கு முன்னால் வாங்கியிருப்பேன்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு கம்மல் தான். ஆனால் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெத்தி சுட்டி மாதிரி வந்து பண்ணிட்டேன். ஏன்னா ஒரு கம்மல் வந்து தொலைஞ்சிருச்சு. ஸோ ஒரு கம்மல் தான் இருந்தது. இது வந்து ப்ளூ கலர் ட்ரெஸ், அதுக்கெல்லாம் வந்து நல்லா சூட் ஆகும். ஸோ இது வந்து இன்னொரு நெத்தி சுட்டி, எனக்கு இது பிடிக்கும். பசங்களுக்கு தான் யூஸ்வலாக நான் போடுறது, நான் எதுவுமே யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ அதே மாதிரி இது வந்து அந்த பேக்லேயே வந்திருந்த அந்த நெத்தி சுட்டி, அது வந்து கம்மலில் செஞ்சது. இது வந்து ஒரிஜினலான ஒரு நெத்தி சுட்டி. நான் பேங்கிள்ஸ் அவ்வளோவா யூஸ் பண்ணுறதில்ல, அதனால என்கிட்ட இல்லை. இது வந்து பிளாக் மெட்டலில் ஆக்சிடைஸ்டு சில்வர் மாதிரி தான். இதில் வந்து எழுத்துக்கள் இருக்கும். ஸோ ஏதாவது வந்து எழுதியிருக்கோம் இதில். ஸோ இதுவும் அதே மாதிரி தான். ஸோ ஜீன்ஸ் அந்த மாதிரி இதுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். ஸோ இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு பீஸுன்னு சொல்லலாம். ரொம்ப ரேர் தான். நான் லெஹங்கா அந்த மாதிரி போட்டேன்னா மட்டும் இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அமேசானில் தான் ஆர்டர் பண்ணேன் நான். கடையிலலாம் எந்த விஷயமும் நான் போய் வாங்கலை, எல்லாமே அமேசானில் ஆர்டர் பண்ணது தான். ஸோ ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். நீங்கள் வந்து நெக் பீஸே போட வேண்டாம், இது மட்டும் போட்டாலே போதும், அழகாக இருக்கும். ஸோ நெக்லஸ் தான் போடணும் அப்படின்லாம் இல்லை. சாரீஸ்க்கு, குர்த்தீஸ்க்கு, ஜீன்ஸ் கூட வந்து இதை யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் ஒரு டைம் வந்து வீடியோவில் நான் வந்து போட்டிருப்பேன் இதை. ஸோ ஜிம்கி மாதிரி தான், கொஞ்சம் வெயிட் அதிகமாக தான் இருக்கும். போடும்போது காது கொஞ்சம் ஏற்கனவே இழுக்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வெயிட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும், பட் அழகாக இருக்கும். ஸோ நான் எப்பயுமே வாங்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு மல்டி பர்பஸ்க்கு மாதிரி தான், எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து சும்மா ஒரு நார்மல் பெண்டன்ட்டு, எந்த செயினில் வேணால் நீங்கள் போட்டு இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி வச்சுருக்கேன். நான் இது வரைக்கும் எப்போ யூஸ் பண்ணேன்னு எனக்கே ஞாபகம் இல்லை. எல்லாமே 12-13 இயர்ஸ்க்கு முன்னால் வாங்கின விஷயங்கள் தான். இதுவும் அதே மாதிரி தான். இது மேபி ஒரு 15 இயர்ஸ்க்கு மேலே இருந்து வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் 15-16 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் காலேஜ் படிக்கிற காலத்துலேருந்து வச்சுருக்கிறேன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஜீன்ஸ்க்கு தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தேன் நான், குர்த்திக்கெலாம் யூஸ் பண்ணதில்லை. ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஜிம்கி மாதிரி. இதுக்கு நான் செட்டு வந்து நான் காட்டுறேன் எப்படி இருக்கும்னு சொல்லிவிட்டு.
இது வந்து கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்கும் வெயிட்டு. ஸோ இது பார்த்திங்கன்னா காசு வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ லக்ஷ்மி போட்டிருக்குது, காசு வச்சுருக்கிற மாதிரி தான். இதோடைய செட்டும் இப்போ காட்டின இதோடைய செட்டும் வந்து ஒரே மாதிரி நம்ம வந்து மேட்ச் பண்ணி போட்டுக்கிறலாம். சிம்பிளாக வேணும்னா இந்த கம்மல் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் கிராண்டாக வேணும்னா இந்த மாதிரி ஜிம்கி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சைடில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன காட்டனும் ஒரு டிஷ்யூவும் வச்சுருக்கிறேன். எதுக்கும் ஏதாவது துடைக்கணும் அப்படி இப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது ஒன்று என்னுடைய ஃபேவரட் செட்டுன்னு கூட சொல்லலாம். ஸோ இமிடேஷன் ஜுவல்லரி தான். இது வந்து கம்மலோடு சேர்த்து நெக்லஸ் செட். ரொம்ப ரேர். நான் வந்து ஒரு 2 டைம் தான் இது வரைக்கும் யூஸ் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். எவ்வளோ வருஷம் ஆச்சுன்னு ஞாபகம் இல்லை எனக்கு. பட் ப்ராபப்ளி 8 to 9 இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் நான் வாங்கி. பசங்களுக்கு தான் ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது போட்டு விட்றேன், மற்றபடி நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. பட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போட்டோம் அப்படின்னா எலிகண்ட்டாக இருக்கும். நீங்கள் சாரீ கூட வந்து இது வந்து வேர் பண்ணலாம். இது வந்து இமிடேஷன் ஜுவல்லரி அப்படின்னு யாருமே வந்து கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்கும் போடும்போது. ரொம்ப அழகாக இருக்கும் இந்த செட்டை. ஸோ இது வந்து பிளாக் மெட்டல் தான் வந்து ஜிமிக்கி. எனக்கு வந்து ஜிம்கீஸ் ரொம்ப பிடிக்கும். பட் பிளாக் மெட்டல் இப்போ தான் நான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னால் நான் வந்து வாங்க ஆரம்பித்தேன். ஸோ இதுதான் அதோடைய நெக்லஸ் செட்டு. ஸோ இந்த ஜிம்கியும் இது எல்லாமே அமேசானில் தான் வாங்கினது. 200 199 ஏதோ ஞாபகம் இல்லை எனக்கு சரியா. ஒரு 3 இயர்ஸ் முன்னால் இதை நான் வந்து வாங்கினேன். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, சிம்பிளாக இருந்தது, அதுக்காக இது வாங்கியிருந்தேன். டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ எப்போயாவது போடுறதுக்கு நீங்கள் வந்து கோல்டு தான் போடணும் அப்படின்றது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா எங்கேயாவது போகும்போது உங்களுக்கு வந்து பயம் இல்லாமல் இருக்கணும். கோல்டுனா ஐயோ தொலைஞ்சிருமே அப்படின்னு இல்லாமல். இப்போல்லாம் நிறையா பேர் பார்த்திங்கன்னா யாருமே வந்து கோல்டு ஜுவல்லரி கூட அவ்வளோவா ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. எல்லோரும் இந்த மாதிரி ஜுவல்லரி தான் வந்து ப்ரிஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தது இதுவும் என்னுடைய ஃபேவரெட்டு. பட் ரொம்ப வருஷம் ஆச்சு நான் யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால கொஞ்சம் கருத்து போச்சு. இது வந்து நான் யூஸ்வலாக பார்த்திங்கன்னா அவுளோடது, ஆந்தையோடது. இந்த செயின் பார்த்திங்கன்னா இந்த மெட்டல் மாதிரியான ஒரு கலரில் தான் இருந்தது. பட் இப்போ யூஸ் பண்ணாமல் வச்சுருந்ததுனால அப்படியே பிளாக்காக வந்து மாறிடுச்சு. பட் இது மட்டும் போட்டாலே போதும், அழகாக இருக்கும். இது வந்து ஜீனோடைய டாப்ஸ்க்கு அந்த மாதிரி குர்த்திஸ் கூட வந்து போடலாம். ஸோ நல்லா தெரியும். எனக்கு பிடிச்ச பீஸ் இதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த நெக் பீஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது என் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு போட்டு வெட்டும்போது இது வந்து கட் ஆகிடுச்சு, அதனால் அப்படியே வச்சுருக்கேன். பட் இதுவும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதுவும் வாங்கி ஒரு 11-12 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து செட்டும் இருக்கும். ஸோ இதுக்கு வந்து செட்டு கம்மல் இருக்கும். வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு க்ரீன் வித் ஒயிட் பேர்ல்ஸ் மாதிரியே இருக்கும். இதில் ஒரு 2-3 பேர்ல்லாம் இப்போ விழுந்துருச்சு. பட் அப்போ வந்து இது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச செட்டு. இப்போயும் ரொம்ப பிடிக்கும். பட் பேர்ல்லாம் விழுந்துருச்சு அதனால். பட் சாரீக்கு போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இது வந்து தெரியும். ஸோ இதுக்கு வந்து ஒரு நெத்திச்சுட்டி, இதே மாதிரியான ஒரு நெத்திச்சுட்டியும் இருக்கும். ஸோ இது போட்டுட்டு இருந்தோன்னா அது கோல்டா இல்லைனா வந்து டூப்ளிகேட்டானே தெரியாது. அந்த அளவுக்கு அழகாக தெரியும். இது சாரீஸ்க்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா கொலுசு. இது கோல்டில் இமிட்டேஷன் தான். இதுவும் வாங்கி ஒரு 13 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கருக்காமல் அப்படி தான் இருக்குது. நிறையா டைம் யூஸ் பண்ணியிருக்கிறேன். வீட்டில் இருக்கும்போது யூஸ் பண்ணுவேன், இல்லைனா ரொம்ப ரேராக எப்போயாவது சாரீ கட்டினேன் ஆஃபீஸ் போகும்போது அந்த டைம்லலாம் வந்து போட்டுட்டு போவேன். ஸோ கோல்டில் வந்து போடுற மாதிரியே இருக்கும். இது வந்து இப்போ 13 இயர்ஸ் ஆச்சு. அப்போது புதுசாக வாங்கியிருக்கும்போது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பளிச்சுன்னு இருந்தது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் இப்போ கலர் போயிடுச்சு. அப்போல்லாம் வந்து நல்லா இருந்தது. பட் இதை போட்டிருந்தோன்னா இது கோல்டுன்னு தான் நினைப்பாங்க. இது வந்து டூப்ளிகேட் அப்படின்னே வந்து நினைக்க மாட்டாங்க. அவ்வளவு அழகாக இருக்கும் அது.
நம்ம வந்து பசங்களுக்கும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து கோல்டு காலில் போடக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். ஸோ அப்படி இருக்கிறவங்க இந்த மாதிரி டூப்ளிகேட்டில் வந்து நீங்கள் வாங்கி வந்து நீங்கள் போட்டுக்கிறலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் எனக்கு பிடிச்சது காசு மாலை. இந்த காசு மாலைக்கு தான் அந்த குட்டி குட்டியாக அந்த ஸ்டட்டு மாதிரி இருந்ததை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ அதோடு சேர்த்து பார்த்திங்கன்னா இதை வந்து இந்த மாதிரியான ஒரு காசு மாலையோட ஹாரத்தை நம்ம வந்து பேர் பண்ணிக்கலாம். ஸோ ஹாரம் ப்ளஸ் நெக்லஸ் ரெண்டுமே வச்சுருக்கிற மாதிரி இருக்கும். அதோடு சேர்த்து நம்மளுக்கு அந்த கம்மலும் வந்து வரும் இல்லையா, அந்த ஒரு ஜிம்கி மாதிரியான ஒரு கம்மல், இந்த கம்மல் இதையும் வந்து நம்ம பேர் பண்ணிக்கிறலாம் வேணும்னா. ஏன்னா இதுக்கு வந்து மேட்சிங் ஆகும். ஏன்னா ரெண்டுமே வந்து ரெட் அண்ட் க்ரீன் இருக்கிறதுனால இந்த பீகாக் டிசைனுக்கு இது வந்து மேட்ச் ஆகும். அப்படி இல்லைன்னா நம்ம சிம்பிளாக வேணும் அப்படின்னு நினச்சோன்னா இந்த இதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுமே வந்து நல்லாயிருக்கும். கிராண்டாக போடும்போது இது வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா ஒரே ஒரு காசு மாலை மட்டும் தான் போடுறோம், இல்லைனா இது மட்டும் தான் போடுறோம் அப்படின்னா கூட இது கூட வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது இது மட்டும் போட்டாலே போதும், இல்லைனா இது ஒன்று மட்டும் போட்டால் போதும், இல்லைனா இது மட்டும் போட்டால் போதும். ரொம்ப அதிகமாக நம்ம வந்து போடணும் அப்படின்ற மாதிரி இருக்காது. ஸோ கிராண்டாக தெரியறதுக்காக இந்த மாதிரி வந்து வாங்கியிருக்கேன். இது எப்போ வாங்கினேன்னு எனக்கும் ஞாபகம் இல்லை, பட் நிறைய வருஷம் ஆச்சு. என்கிட்ட இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு 7 இயர்ஸ் 8 இயர்ஸ்க்கு முன்னால் வாங்கின விஷயங்களாக தான் இருக்கும். ஏன்னா அதை விட அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதுவும் பார்த்திங்கன்னா ஒரு 12 to 13 இயர்ஸ் ஆச்சு. இந்த பீகாக் டிசைன் இந்த எனக்கு கல் வச்சதெல்லாம் அப்போ ரொம்ப பிடிக்கும். இப்போ கொஞ்சம் கீழெல்லாம் விழுந்துருச்சு, யூஸ் பண்ணுறதே இல்லை. இதை வாங்கி ஒரு 2 டைம்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணியிருப்பேன். பட் எனக்கு இந்த பீகாக் டிசைன் அந்த ஒயிட் அண்ட் ரெட்டு கல் இருக்கிறதுனால எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே மாதிரியான ஒரு மயில் டிசைனில் தான் வந்து இந்த கம்மலும் வந்து வரும். ஸோ அப்போ வந்து நல்லா பளிச்சுன்னு அழகாக இருந்துச்சு. எவ்வளோக்கு வாங்கினேன்னு ஞாபகம் இல்லை, பட் 400 300 தான் இருந்தது அப்போது. ஸோ இது என்னுடைய ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கம்மல், ஸோ ஸ்டட்ஸ் மாதிரி சின்ன சின்னதாக வந்து வீட்டில் போடுறதுக்கு. பட் நான் இதெல்லாம் யூஸே பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த மாதிரி கூட வந்து போட்டுக்கலாம். கோல்டு மாதிரியே இருக்கும் அது பார்க்குறதுக்கு. இது வந்து என் பசங்களுக்கு சும்மா ஸ்கூலுக்கு போகும்போது ஏதாவது ரிங் மாதிரி போட்டு விடலாமே அப்படின்றதுக்காக இது வாங்கினது. இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ மாடர்னாக இருக்கிற மாதிரி இருக்கும், எதுக்கு வேணால் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ டிசைனாகவும் இருக்கும். ஸோ நைட்டில் போட்டோன்னா இது வந்து பளிச்சுன்னு தெரியும், ஏன்னா உள்ளே வந்து ஒரு ஸ்டோன் மாதிரி இருக்கும், அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ ரொம்ப அழகாக அப்போ தெரியும். இது வாங்கி ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ குட்டி குட்டி ஸ்டட்ஸ் தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்துருப்பீங்க, என்னுடைய ஷாப்பிங் ஹால் வீடியோலேயே நான் வந்து போட்டிருப்பேன் என் பசங்களுக்காக வாங்கினதுன்னு சொல்லிட்டு. இதில் வந்து இப்போதைக்கு ஒரு 4-5 எடுத்து ஆல்ரெடி யூஸ் பண்ணியாச்சு. பட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா இது கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா இதற்குடைய கலர்லாம் வந்து போயிடும். அந்த டைமில் நம்ம வந்து இதை மாற்றிக்கிறலாம். ஸோ டிசைன்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள், நம்மளும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், குழந்தைங்களும் வந்து யூஸ் பண்ணிக்கிறலாம். ஸோ வர்த் இட்டுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இதுதான் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா கலெக்ஷன்ஸுமே எல்லாருக்கும் வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நான் இப்போதைக்கு இதுதான் வந்து போட்டு வச்சுருக்கிறேன். அப்புறமா ஜுவல்லரி பாக்ஸ் ஏதாவது வாங்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அப்புறம் பார்க்கலாம். எதுக்கு சும்மா யூஸ் பண்ணாததுக்கு ஒரு ஜுவல்லரி பாக்ஸுக்கு செலவு பண்ணணுமா அப்படின்னு. ஜுவல்லரி பாக்ஸ் வந்து கோல்டு அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா அடிக்கடி எடுத்து யூஸ் பண்ணுறவங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பாக. நான் வந்து இதையும் வந்து ரொம்ப ரேராக தான் யூஸ் பண்ணுறது. பட் இது பார்த்திங்கன்னா அப்படியே தான் இருக்குது, புதுசு மாதிரியே தான் இருக்குது. வாங்கினப்போ எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது. கல் கூட எனக்கு விழுந்த மாதிரி எதுவுமே வந்து தெரியலை, நல்லா இருக்குது. ஸோ இது வந்து கொஞ்சம் காஸ்ட்லி தான் நினைக்கிறேன், ஒரு 1000 rupees ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் வாங்கும்போது. பட் நல்லா உழைச்சிருக்குது இது வரைக்கும். எல்லாருக்குமே என்னுடைய இந்த இமிடேஷன் ஜுவல்லரியோடைய வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள். ஏதாவது கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்லேயும் வந்து சொல்லுங்கள்.
இந்த சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.